முதல் மரியாதை படத்தில் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த படிக்கிற பசங்கள் இப்போல்லாம் வந்து அரசு பள்ளி, தனியார் பள்ளி அங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதார் அட்டை அப்டேட் பண்ணி கொண்டு வான்னு சொல்கிறாங்க. அந்த ஆதார் அட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைய ஸ்கூல் லீவ் போடணும், அதனோட பெற்றோர்கள் யாரோ ஒருத்தர் லீவ் போடணும். லீவ் போட்டு கூட்டிகிட்டு வந்தோம்னா ஒன்று தாலுக்கா ஆஃபீஸு அல்லது பிஎஸ்என்எல் ஆஃபீஸு அல்லது போஸ்ட் ஆஃபீஸு, இந்த மாதிரி இடத்துல ஆதார் அட்டை அப்டேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் போனோம்னா ஒரு எதுலேயுமே ஒரு ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு போகணும், டோக்கன் வாங்கணுமா வேண்டாமா, எந்த ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு. இப்போது தாலுக்கா ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்குன்னா வில்லேஜ்லேருந்து வருவாங்க. அவங்க வந்து முன்னாடி ஒரு நாளே வந்து விசாரிச்சுட்டு போவாங்களா, கேட்டு போவாங்களா? ஒன்று ரூல்ஸ் போடுற கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கணும். இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆதார் அட்டை அப்டேட் பண்ணுங்கள். இவங்க குழந்தை ஸ்கூல் லீவ் போட்டு அடுத்த நாள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. காலையில் கூட்டிகிட்டு போய் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் நீங்கள் வந்து ஒரு 9 மணி 10 மணிக்கே வந்து டோக்கன் வாங்கிக்கணும். இத்தனை டோக்கன் தான் ஒரு நாளைக்கு லிமிட், அதுக்கு மேலே வந்தால் இல்லை, அடுத்த நாள் மறுபடியும் லீவ் போட்டுவாங்க. இந்த குழந்தைகளோட சூழ்நிலைவோ அந்த பெற்றோரோட சூழ்நிலைவோ அங்கே இருக்கிற அந்த ஆதார் மையத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை, இந்த அரசாங்கமும் புரிஞ்சுக்கிறது இல்லை. இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்த நாள் போகணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நான் போயிருந்தேன், அங்கே ஒரு நண்பர் சொன்னார், கிட்டத்தட்ட 3 நாளாக வந்து நிற்கிறாராம். 3 நாளாக வந்து நிற்கிறாராம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அதுக்கான ஆட்கள் இருந்தாங்க. இப்போ அதில் ஆட்கள் நியமிக்கலைங்கிறாங்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போய் கேட்டால். அடுத்து பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் போனால் 10 மணிக்கு வந்து டோக்கன் வாங்கிக்கங்க, அப்படி இல்லைனா நாளைக்கு 10 மணிக்கு வாங்க, டோக்கன் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்கிறாங்க. அடுத்து தாலுக்கா ஆஃபீஸ் போய் கேட்டோம்னா, இது டோக்கன் இன்றைக்கி ஃபுல்லாகிடுச்சு, எழுதி வாங்கிட்டு வாங்க, டோக்கன் ஃபுல்லாகிடுச்சு, இன்றைக்கி முடிஞ்சால் எடுத்துக்கலாம், வெயிட் பண்ணுங்கள், இல்லை நாளைக்கு எடுத்துக்கலாங்கிறாங்க. இது இவ்வளோ அலைச்சல் பண்ணுறதுக்கு பேசாமல் ஸ்கூலில் ஒரு கேம்ப்பு மாதிரி போட்டு, தனியார் பள்ளியாக இருந்தாலும் அரசு பள்ளியாக இருந்தால் ஏன் அரசாங்கம் இந்த மாதிரி செஞ்சு அந்த பெற்றோர்களோட அலைச்சல், குழந்தைகளோட அலைச்சலையும் குறைக்கலாம்ல? ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு மக்கள் அலைச்சலை பற்றியோ மக்களோட வேலை கட்டுறதை பற்றியோ அதில் எந்த ஒரு கவலையும் கிடையாது. இதுவே வந்து ஓட்டு கேட்க வர்றப்ப கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு வீடு வாசப்படிக்கு வர்றாங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஓட்டு கணக்கெடுக்கிறதுக்கு ஆட்களை நியமித்து, எப்படி பிஎல்ஓ அவங்கள நியமித்து வீட்டுக்கு காட்டுக்கு தோட்டத்துக்கு போயெல்லாம் கேட்டு வர சொல்கிறாங்க. ஏன்னா இது வாக்கு, இதுக்காக நீங்கள் வீடு தேடி வர்றீங்க. இதே மாதிரி இந்த படிப்பு, குழந்தைகளோட படிப்பு சம்மந்தப்பட்டது, எத்தனை பேர் எங்கெங்கிருந்து வந்து எவ்வளோ அலைச்சல் படுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன் அதுக்கு ஒரு தீர்வை வந்து இதுக்கு ஒரு அரசாங்கம் வழிகாட்ட முடியாதா? அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, வருகின்ற அரசாக இருந்தாலும், எந்த அரசாக இருந்தாலும் நான் சொல்கிறது அரசியல் பதிவு இல்லை, என்னோட மனக்குமுறல் அவ்வளோதான். நிறைய நண்பர்கள் நிறைய ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இதுக்கு ஏதாவது தீர்வு பண்ணுங்க.